100% தடை பண்ணக்கூடிய ஒரு சட்டமாக அது வந்து இல்லை. அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை நடத்துகிறவங்க, அப்புறம் அதுக்கு விளம்பரம் பண்ணுறவங்க, இவங்க 2 பேருக்கும் மட்டும்தான் எதிராக தான் இந்த சட்டம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு ₹1,00,00,000 அபராதமும் 3 வருட கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்படும் அப்படிங்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் சூதாட்ட செயலிகளை வந்து விளம்பரப்படுத்துகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கடுங்காவல் தண்டனையும் ₹50,00,000 அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஆன்லைன் சூதாட்ட செயலிகளை வந்து பதிவிறக்கம் பண்ணி விளையாடினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பணம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் போனாலும் போகும், ஆனால் திருப்பி பணம் கிடைக்காது. அதனால் தயவுசெய்து இதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த சட்டம் இருக்குது. 100% இந்த சட்டத்தை, இந்த செயலிகளையே வந்து தடை பண்ணுற மாதிரியான சட்டம் வந்து இயற்றலை. இதுக்கு முன்னாடி விளம்பரப்படுத்தினாங்க. அதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து நடிகைகளுக்கு என்ன மாதிரியான தண்டனை தெரியாது. அவங்க வந்து சம்பாதிச்சாங்க பணம், அவ்வளோதான், அதோட சரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த சூதாட்டத்தினால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்குறது, கடைசியில் வந்து சமூக விரோத செயல்களை, வழிப்பறி, திருட்டு, கொள்ளை இந்த மாதிரியான ஈடுபட்டு அந்த பணத்தையும் இதில் கொண்டு வந்து இந்த சூதாட்டத்தில் போட்டு இழக்கிறது. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து அதெல்லாம் செய்ய முடியாமல் அடிமையாயிட்டோமேன்னு சொல்லிட்டு தற்கொலையே பண்ணி செத்து போயிருக்காங்க நிறைய பேர். இதில் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, சாதாரண பப்ளிக் மட்டும் இல்லை, போலீஸ்காரங்களே வந்து இதுக்கு அடிமையாகி தற்கொலை பண்ணி சாகக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்கள்லாம் கூட என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை அம்மாவுக்கு அப்பாவுக்கு தெரியாமல் பணம் நகைகளை எடுத்து போய் விற்று அடிமையாகி கடைசியில் வந்து அவங்களும் வந்து சூசைட் பண்ணி சாகுது. இந்த மாதிரியான கொடூரமான விஷயங்கள்லாம் வந்து கண்டினியூஸாக நடந்திருக்கு. இனிமேலாவது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை இந்தியா முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செயலிகளே வந்து வேலை செய்யாத முடிவுபடிக்கு தொழில்நுட்ப உதவியோடு இதை வந்து தடை செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கை. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மேலும் இது போன்ற உயிரிழப்புகளோ எந்த ஒரு பாதிப்பும் மக்களுக்கு ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கிறது உறுதி.